சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. பார்க்க போகிறது சதய நட்சத்திரத்தினுடைய அடிப்படை பலன்களையும் அதனுடைய ரகசியங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோங்க. சதய நட்சத்திரம் கும்ப ராசி மண்டலத்துக்குள்ளே வருதுங்க. கும்ப ராசியினுடைய நடு நட்சத்திரமாக வருதுங்க. இது ஒரு காற்று ராசியாக இருக்கிறதுனால சர்வ சுதந்திரமான நட்சத்திரம்னு சொல்லலாங்க. இது சனியோட வீட்டில் ராகுக்கு வர்றதுனால சர்வ சுதந்திரத்தோட பிடிவாதமும் அதிகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி தரும். அதில் இன்னும் சொன்னப்போனால் கருத்து சுதந்திரம், கருத்து பிடிவாதம் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு முக்கியமான தாத்பரியமாக இருக்குங்க. இந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணமாக காரல் மார்க்ஸு, லெனின்னு, நம்ம பெரியாரெல்லாம் பிறந்திருக்காங்க. இந்த நட்சத்திரத்தில் லக்கணமாக பிறந்திருக்காங்க. இதில் ஏன் அப்படி அவங்களோட தாக்கங்கள் இருக்குன்னா, இவங்க பொதுவாக சமூக ஓட்டத்திற்கு எதிரான, வழக்கத்திற்கு மாறான சமூக ஆர்வலர்கள் இந்த நட்சத்திரத்தில் அதிகமாக இருப்பாங்க. நீண்ட புகழுடையவங்க இந்த நட்சத்திரத்தோட தொடர்பு இருப்பாங்க. ஒரு கருத்தை நீண்ட காலத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது, 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் வரும், இவங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி இதை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களை இந்த நட்சத்திரத்தில் தொடர்பு இருக்குங்க. இந்த நட்சத்திரம் 100 நட்சத்திரங்கள் கூடிய நட்சத்திரம்னு பேருங்க. இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை வருணனுங்க, மலைக்கடவுள். இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 100 மலர்கள் சிம்பிளுங்க. வட்டமான இது இந்த நட்சத்திரத்தோட சிம்பிளுங்க. 100 மலர்கள்ங்கிறது மருத்துவத்தை குறிக்குங்க, மூலிகை குறிக்குங்க. அதனால் சிறந்த மருத்துவர்கள் உருவாகக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்க. இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ராகு நட்சத்திரங்களிலே 3 நட்சத்திரங்களில் தர்மத்தை அடிப்படையாக கொண்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் தாங்க. அதாவது திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3ல் தர்மத்தை அடிப்படையாக கொண்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் தான். அதனால் தன்னுடைய பாத நெறிமுறை தவறாமல், தான் சரிந்தாலும் தனக்கு வளர்ச்சி இல்லை என்றாலும் தான் கொண்ட கொள்கையில், தான் கொண்ட பாதையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், பொருளாதார இழப்புகள் வந்தாலும் நின்று விளையாடக்கூடிய, நின்று கடைசி வரைக்கும் போராடக்கூடிய ஒரு சமூக போராளியாக இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த நட்சத்திரம் வருணன் அப்படிங்கிறது நீர் தேவதையுடைய நட்சத்திர தொடர்பு இருக்கிறதுனால நீர் நிறைந்த பகுதியில் அதிக பலம் இருக்குங்க இவங்களுக்கு. அதாவது நீர் சார்ந்த இடங்களில், நீர் சார்ந்த தொழில், பொருளாதாரம், நீர் சார்ந்த மேம்பாடுகளில் இவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ரென்த்து இந்த நட்சத்திரத்தோட தொடர்பு இருக்கவங்களுக்கு இருக்குங்க. தண்ணீரால் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் இவங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. சிறந்த மருத்துவர் இந்த நட்சத்திரத்தில் உதவுவாங்க. வீட்டில் படிக்கலினா கூட சாதாரணமாக வீட்டு முறை மருத்துவ முறைகள் தெரிஞ்ச நபராக கூட இருக்க வாய்ப்புகள் உண்டுங்க. இந்த நட்சத்திரம் ஜோதிடருக்கு மிக உகந்த நட்சத்திரங்க. அதாவது ஆறுதல் தர்றது, குணப்படுத்துறது, சமூகத்தில் ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய தொடர்பு இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஜோதிடம் அட்வைஸராக இருக்கிறது, சைக்காலஜிஸ்டாக இருக்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இவங்க ஒரு ஆக்கப்பூர்வமான, பிடிவாதமான, தைரியமான செயல் உள்ள நபராக இருப்பாங்க. இந்த நட்சத்திரம் பொதுவாக ஞானத்தினுடைய செயல்பாடுகள் இந்த நட்சத்திரத்துக்கு இருக்குங்க. சமூக நீதியை ஒழுங்குபடுத்துறது இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப அதிகபட்சமாக இருக்குங்க. தெய்வ சக்தி உள்ள மூலிகைகளை பற்றி தெரிந்திருப்பாங்க. அதாவது தெய்வீக மூலிகைகள், தெய்வ சக்தியோட சம்பந்தப்பட்ட மருத்துவ முறைகள், மூலிகை முறைகள், கடவுள் சார்ந்த குணப்படுத்தக்கூடிய வியாதிகள், இதெல்லாமே தெரிந்த ஒரு நபராக இந்த நட்சத்திரத்தில் தொடர்பு இருக்குங்க. பொதுவாக நீதி இந்த நட்சத்திரத்தில் ஜட்ஜ்மெண்ட்டு, நீதி அரசர்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும். ரகசியம் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் நிறையா இருக்குங்க. ரகசிய கடவுள் அப்படிங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சுதந்திரத்தின்னு ரொம்ப முக்கியத்துவமாக இந்த நட்சத்திரம் செயல்படுங்க. திருப்தியும் சுதந்திரத்தையும் இந்த நட்சத்திரம் ரொம்ப செயல்படுத்தும். அமைதியை விரும்பும்.
நண்பர்கள், வாழ்க்கை துணைகள் இவர்களோட வாழ்ந்தாலும் கூட இவங்க நிறைய நாள் தனிமையை விரும்புகிறவங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். தத்துவ ஞானியாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆன்மீக எண்ணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. தியான சக்தியை அதிகமாக விரும்புவாங்க. நேரடியான எதிர்மறையான வாழ்க்கை நிகழ்வுகளுக்கு காரணவாதியாக இருப்பாங்க. அதாவது ஒரு சமூகம் ஒரு போக்கில் இருந்துச்சுன்னா அந்த போக்குக்கு எதிராகவோ அல்லது சரியான ஒரு பெரும் போக்கை எடுத்து செயல்படுத்தக்கூடிய திறனை இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உண்டு. பிரச்சனைகளை, நோய்களை கட்டுப்படுத்தி அமைதியை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரங்க. சரியான வழியில் போகிறக்கான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்சத்திரங்க இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களுக்கு முக்கியமான நேர்மையான குணம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு அறிவுரை சொல்கிறது, சமூகத்தில் சீர்திருத்தங்கள் செய்கிறது, சுதந்திரமாக செயல்படுறது, தன் வகுத்த பாதையை ஒரு துளி கூட தவறாமல் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை பின்பற்றி வாழக்கூடிய நட்சத்திரமாக இருக்குங்க. சில எதிர்மறை குணங்களும் இதுக்கு இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த கடன், நோய்கள், படுகாயங்கள் இவற்றை உருவாக்கியும் அழிக்கவும் செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க. அது இந்த நட்சத்திரத்தில் தீய கிரகங்கள் இருந்தால் அதனோட செயல்பாடுகள் வருங்க. ஆனால் இவருடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒருத்தர் வந்தால் அவரோட சேர்ந்து நல்ல குணத்தை உருவாக்குற திறனும் இருக்குங்க. கெட்ட வழியில் கூட்டுறவு கொள்கைகள் கொண்டிருப்பாருங்க. கட்டுப்படுத்தினால் ஏமாற்றம், தான் தோன்றித்தனமான செயல்பாடுகள் இருக்கும். பொதுவாக இந்த நட்சத்திரம் எதிர்மறை குணங்களில் சிறு வயதில் தான் தோன்றித்தனமான இளமை காலம் உடையவங்களாக இருப்பாங்க. ரொம்ப பொறுப்பற்றவங்க, சமூக சீரழிவு சம்மந்தப்பட்ட தொடர்புடைய செயல்கள்லாம் செய்யக்கூடியவங்க சின்ன வயசில் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறது, கெட்ட செயல்களை செய்கிறது, கெட்ட உணவுகளை எடுத்துக்கிறது, ஒரு சமூகத்தை பார்த்தாலே ஒரு சமூகத்துக்கு எதிரான செயல்பாடுகளை இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க. அதாவது இந்த நட்சத்திரம் என்ன சொல்கிறாங்கன்னா, 100 மருத்துவர் சேர்ந்தாலும் கூட ஒரு நோயை தீர்க்க முடியாத ஒரு நோய் இந்த நட்சத்திரத்தில் உருவாகும்னு சொல்கிறாங்க. இது முண்டேன் அஸ்ட்ராலஜிக்கு சம்மந்தப்படுத்தக்கூடிய செயலுங்க. அதாவது இந்த நட்சத்திரத்தில் தீய கிரகங்கள் கோச்சாரத்தில் பயணிக்கும் போதுங்க நிறைய கூட்டமாக நிறைய மருத்துவர்கள் கூட இந்த நோயை தீர்க்க முடியாத ஒரு நோய் உருவாகும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நட்சத்திரத்திலிருந்து ஒரு தசாபுத்திகள் நடந்தால் நோய் இருப்பது போன்ற கற்பனைகளும், நோய்களை தீர்க்க முடியாத சில வியாதிகளும் இந்த நட்சத்திரத்தோட தொடர்புகள் இருக்குங்க. இந்த நட்சத்திரத்தில் ரொம்ப இதில் இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, புகழ் கிடைக்கிற அளவுக்கு இகழும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டுங்க. இந்த நட்சத்திரத்தில் கொள்கை பிடிவாதமும் புகழும் கருத்து சுதந்திரம் இருக்கிற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியும் இருக்காதுங்க. இந்த நட்சத்திரத்தில் லக்கணம் அடைஞ்சால் ஞானம் அடைகிறதுல ரொம்ப முக்கியமாகவும், ஜோதிடத்தில் ஈடுபாடுகளும், சேவை அடிப்படையிலான வேலைக்கு போகிறது, அமைதியை தேர்ந்தெடுத்துக்கிறது, நேர்மையாக வாழ்கிறது, தத்துவ வித்தக இயல்பாக இருக்கிறது, அரசியல் ஆர்வம், ஒன்றை கற்றுக்கொள்ள பல இடங்களுக்கு செல்வது, மேதாவித்தனமாக இருக்கிறது, போதை வஸ்துக்களை சாப்பிடுவதனால் சிரமம் ஏற்படுறது, ஏமாற்றத்திற்கு வசப்படுதல் போன்றவை இந்த மேசத்தில் இந்த சதயத்தில் லக்கணம் அமையிறது நம்ம கணக்கில் வச்சுக்கணுங்க. பொதுவாக சதயத்தில் சந்திரன் இருந்தால் கொஞ்சம் உண்மையானவராக இருப்பாருங்க, நியமங்களை கரெக்டாக கடைப்பிடிக்கிறவராக இருப்பாருங்க, ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பாருங்க, உபகாரியாக இருப்பார். நிறைய பேருக்கு ஹெல்பிங் டெண்டன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங், எழுத்து திறமை, அற்புதமான ஞாபக சக்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு, ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கும், மனோதத்துவ துறையில் சிறந்த நிபுணராக இருப்பாருங்க, பயமற்றவராக இருப்பார், தான் தோன்றித்தனமும் இந்த நட்சத்திரத்துக்கிட்ட வந்துடும், திடசித்தம் உடையவர், எதிரிகளை முறியடிப்பவர், கருத்து கொள்கை பிடிவாதம் உள்ளவர், முரட்டு பிடிவாதம், கர்வத்தோடும் ஆணவத்தோடும் இருப்பவர், சுதந்திரமானவர், தைரியமாக போல்டாக எதிரிகளை எதிர்ப்பவர், கலை ஈடுபாடுகள் இந்த சதயத்தில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுங்க. இதே சதயத்தில் சூரியன் இருந்தால் சிறந்த அறிவாளியாக இருப்பாங்க, நல்ல வழிகளில் அறிவை செலுத்துவாங்க, ஆக்கப்பூர்வமான திறமை இருக்கும், கடின உழைப்பாளி,
மனிதாபிமானமாக செயல்படுவாங்க. எழுத்து நல்லா இருக்கும். புறத்தூண்டல், மற்றவர்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய திறன் இந்த நட்சத்திரத்துக்கிட்ட இருக்குங்க. தேவைப்படுபவர், கொஞ்சம் நோய் இருக்குது. இந்த சூரியன் சதயத்தில் இருந்தால் கொஞ்சம் மெடிக்கல் ப்ராப்ளங்கள், அதுவும் ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தத்துவ வித்தகராக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் ஒரு 10ஆம் பாவமோ அல்லது ஜீவகாரகனான சனியோ, தொழில் சம்மந்தப்பட்ட கிரகங்களோ தசாபுத்திகளோ இந்த நட்சத்திரத்தில் சம்மந்தப்பட்டால் அஸ்ட்ராலஜரு, அஸ்ட்ரானமரு, வானவியல் சம்மந்தப்பட்டவங்க, இது சார்ந்த நிபுணர்கள் இருப்பாங்க. மருந்து அதாவது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய இந்த நட்சத்திரத்தோட தொடர்பு இருக்கும். நோய் தீர்க்கிறவங்கன்னு பேருங்க. எழுத்தாளராக இருக்கிறது, ஆராய்ச்சி செய்கிறவங்க, இந்த கிளரிக்கல் ஒர்க் இருக்கிறவங்க, காரியதரிசி அதாவது செக்ரட்டரியாக செயல்படுறவங்க, பொறியாளர்கள், எலக்ட்ரீஷியன், நிறுவனத்தில் முன்னேற்றத்துக்கான வேலை ஒரு நிறுவனத்தில் அந்த நிறுவனத்தை முன்னேற்றத்துக்காக ஒரு ஆஃபீஸர்ஸ் போடுறாங்க, டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, இதெல்லாம் இந்த நட்சத்திரத்தோட தொடர்பு இருக்குங்க. இந்த நட்சத்திரத்திலிருந்து ஒரு நோய் வருது அப்படின்னா என்னென்ன நோய்கள்லாம் இந்த நட்சத்திரத்துக்கு வரும் அப்படின்னா, அது 6ஆம் பாவம், லக்கணத்தோட தொடர்பு, இது எல்லாத்தையும் வச்சு சொல்கிறேன்னா, ஆர்த்தடாய்ஸ் வியாதிகள், அதாவது மூட்டு ஜாயிண்ட்டு இது சம்மந்தப்பட்ட ரோமட்டாய்ஸ் மூட்டு பிரச்சனை, ஹார்ட் ட்ரபிள்ஸு, ஏன்னா சிம்மத்துக்கு எதிரான வீடுங்கிறதுனால ஹார்ட் ட்ரபிள்ஸ்க்கான தொந்தரவுகள், ஹைப்பர் டென்ஷன், முழங்கால் பிரச்சனை, கணுக்கால் மூட்டுக்கள், எலும்பு முறிவு, போன் ஃப்ராக்சர், இதெல்லாம் இந்த நட்சத்திரத்துக்கான தொடர்புகள் இருக்குங்க. பொதுவாக இந்த நட்சத்திரம் மருத்துவனையும், ஜோதிடரையும், சமூக ஆர்வலரையும், ஆடிட்டரையும், கலைஞனையும் உருவாக்கக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லலாங்க. கருத்து பிடிவாதமும் சமூக ஓட்டத்திற்கு எதிரான வழக்கத்திற்கு மாறான செயல்பாடு உடைய நட்சத்திரம்னு சொல்லாங்க. பெரும் கூட்டத்தை கூட்டக்கூடிய தொடர்புடைய நட்சத்திரங்க. இந்த நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடந்தால் கண்டிப்பாக ஒரு நோய் உருவாவதும் அல்லது ஒரு நோயை தீர்க்கக்கூடிய சக்தி, 2 விதமான செயல்பாடுகள் இருக்குங்க. இந்த நட்சத்திரத்தில் தீய கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு நோய் உருவாகும். பல மருத்துவர்கள் சந்தித்தும் நோய் தீரவில்லை என்ற ஒரு பிரச்சனை அவங்கக்கிட்ட இருக்கும். தீராத நல்ல சுபகிரக தொடர்பு இருந்துச்சுன்னா தீராத வியாதிகளையும் கூட தீர்த்து வைக்கக்கூடிய மூலிகை ரகசியம், உணர்வு அலைகள் ரகசியம், அலோபதி மருத்துவர், எந்த துறை மருத்துவரும் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அவங்க தீராத வியாதிகளையும் கூட தீர்த்து வைக்கக்கூடிய தொடர்புகள் உண்டு. இந்த நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடந்தால் அவங்க கருத்து பிடிவாதம், தான் கொண்ட கொள்கையில் தான் முக்கியத்துவம், மற்றவங்களோட கொள்கையை காட்டிலும் தன்னோட கொள்கையை நிலைநிறுத்த முயற்சிக்க செய்வாங்க. மற்றவங்களோட கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னோட கொள்கைக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், பொருளாதார இழப்புகள் வந்தாலும் அதை தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நிலைப்பாடுகள் இந்த நட்சத்திரத்தோட செயல்பாடுகள் இருக்கும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.